ஹே காய்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் அக்னி பேசுகிறேன். இன்றைக்கி லேர்ன் வித் அக்னி செஷனில் we are going to learn ஆர்டிக்கல் 14, அதாவது சரத்து 14. அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆர்டிக்கல் 14 வந்து இட் கம்ஸ் அண்டர் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ ஆர்டிக்கல் 14 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது the state shall not deny to any person equality before law or the equal protection of laws within the territory of India அப்படின்னு சொல்லுது. அதாவது சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் அண்ட் எல்லாத்துக்கும் சம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற வலியுறுத்துறது தான் சரத்து 14. ஸோ சரத்து 14 வந்து இந்திய எல்லைக்குள்ளே மட்டும்தான் செயல்படும். இதை வந்து ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி சரத்து 12 ஸ்டேட் அரசு என்றால் என்ன அப்படிங்கிறது நம்ம சரத்து 12லேயே பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பர்சன் என்ன, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எனி பர்சன் போது பர்சன் அப்படிங்கிறத எதை குறிக்குது அப்படின்னா நேச்சுரல் பர்சன், அதாவது மேன், உமன் அண்ட் transgender persons, they all come under the natural person and there is an artificial person company. ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, they are artificial person. it comprises of both natural and artificial person. ஸோ இப்போது இந்த ரெண்டு முக்கியமான வேர்ட்ஸ் வருது இல்லையா, the state shall not deny to any person ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கும் பொழுது இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்கோம். அண்ட் த ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஃப்ரேஸையும் நம்ம வந்து ரெண்டு வேறு விதமான நாடுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எதுக்கு நமக்கு ஒரு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு நம்ம கொஷின் நம்ம வந்து நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஸோ எதுக்கு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சொன்னதுக்கப்புறம் எதுக்கு வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கும் பொழுது தெர் இஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆன்சரை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒன்லி ஈக்குவல்ஸ் கேன் பி ட்ரீட்டட் ஈக்குவல்லி. ஸோ இப்போது நான் நல்லா சாப்பிட்ருக்கேன், இன்னொருத்தவங்களும் நல்லா சாப்பிட்ருந்தா நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி வச்சா வி போத் கேன் கோ ஈச் அதர் அண்ட் காம்படேட் ஈச் அதர். வி ஹவ் சேம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ். பட் வென் வி கம்பேர், நான் சாப்பிடல, இன்னொருத்தவங்க சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கும் பொழுது தேர் இஸ் அன் டிஃப்ரென்ஸ் இன் த எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் டு காம்படேட் அண்ட் ஹாவ் தி வின்னிங் குவான்டிட்டி அண்ட் த குவாலிட்டி. ஸோ அப்போது ரெண்டு பேர் சரியாக இருக்க ரெண்டு பேர்த்த மட்டும்தான் நம்ம வந்து காம்படிஷனில் இன்வால்வ் பண்ண முடியும். ஸோ ஒன்லி ஈக்குவல்ஸ் கேன் பி ட்ரீட்டட் ஈக்குவல்லி அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து இந்த கோர்ட்டை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான கோட் விச் த சுப்ரீம் கோர்ட் ஹாவ் கோட்டட். அண்ட் ஆர்டிக்கல் 14, அதாவது இந்த சரத்து 14 வந்து எதை வந்து கேரண்டி பண்ணுது அப்படின்னா ரூல் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு இது பண்ணுறது அப்படிங்கிறத உத்தரவு அளிக்கிறது. எது, சரத்து 14 வந்து சட்டத்தின் ஆட்சி கீழே தான் இது வந்து செயல்படும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வலியுறுத்துறது வந்து இந்த சரத்து 14. ஸோ ஆர்டிக்கல் 14 கேரண்டிஸ் ரூல் ஆஃப் லா. ஸோ நமக்கு இந்த கொஷின் வரும், என்ன இந்த ரூல் ஆஃப் லா, என்ன இந்த ஃப்ரேஸ் எங்கேருந்து வந்துச்சு, இதை யார் யூஸ் பண்ணா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது வந்து வி அபைட் பை லா, வி பீப்புள் ஆஃப் இந்தியா வி அபைட் பை லா. ஸோ இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன நினச்சிருப்போம், டைசி பற்றி என்ன நினச்சிருப்போம். பட் இட் இஸ் நாட் தி ரைட் ஒன். இந்த ஃப்ரேஸை வந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் கோக் அண்ட் ஹூ இஸ் ஒன் ஆஃப் தி போல்ட் ஜட்ஜ். ஓகேங்களா, இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைசி. எங்கே யூஸ் பண்ணியிருப்பாருன்னா 1885 வந்து லா ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற அவரோட புக்கில் வந்து ஹீ யூஸ் த ஃப்ரேஸ் த ரூல் ஆஃப் லா. அண்ட் when we see article 14 தான் வந்து it is the creed of the constitution, அதாவது வந்து ஒரு நம்பிக்கை. ஆர்டிகல் 14க்கு ஆர்டிகல் 14 தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷனோட ஒட்டுமொத்த நம்பிக்கை, கொள்கை, கோட்பாடு, நம்ம என்ன வேணால் அதை வந்து சொல்லிக்கலாம். இட் இஸ் அ creed of the constitution. அதே மாதிரி ஆர்டிக்கல் 368 இருக்கு இல்லையா, நம்ம அமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தத்துவம் இருக்கு இல்லையா. ஸோ அடிப்படை உரிமைகளை வந்து
எதுவாக இருந்தாலுமே we can amend. பட் ஆனால் அந்த அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்ம ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி we can amend anything அப்படின்னு வந்து ஆர்டிகல் 368 சொல்லியிருக்காங்க. ஸோ we have the doctrine of basic structure. We can amend anything without disturbing the preamble, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம இந்த பண்ணணும் அப்படின்னு இந்த டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லுது. ஸோ அண்ட் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இந்த ஆர்டிகல் 14 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிளாஸ் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது இஸ் ப்ரொஹிபிட்டட் பட் நாட் தி ரீசனபிள் கிளாஸிஃபிகேஷன். அதாவது வந்து வகுப்பின் அடிப்படையில் நம்ம பண்ணுறது வந்து லெஜிஸ்லேட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ப்ரொஹிபிட், அது வந்து தடை செய்யப்படுகிறது. ஆனால் வந்து ஒரு ரீசனபிள் கிளாஸிஃபிகேஷன்ஸ், அதாவது வந்து அதெல்லாம் வந்து தடை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளாஸ் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கும்பொழுது அங்கே வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். ஸோ இந்த கேஸ்ட்டு அந்த மாதிரி சில டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கும். ஆனால் ரீசனபிள் லெஜிஸ்லேஷனில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ கிளாஸ் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா ஒரு வேக்னஸ் இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்காது, ஒரு ஆர்பிட்ரினஸ், ஒரு தனிமை அந்த மாதிரி இருக்கும், ஒரு அன்ரீசனபிள்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் லெஜிஸ்லேஷனில் நிறைய இதெல்லாம் இருக்குது. ஆனால் ரீசனபிள் கிளாஸிஃபிகேஷனில் தேர் ஓன்ட் பி நோ வேக்னஸ், நோ ஆர்பிட்ரினஸ், நோ அன்ரீசனபிள்னஸ். ஸோ இதெல்லாம் இருக்காது அப்படின்னு வந்து ரீசனபிள் கிளாஸிஃபிகேஷனில் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான கேஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இந்தியா வெர்சஸ் நர்கேஷ் மிஸ்ரா. ஸோ இந்த இது என்ன கேஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ தி கம்பேர் வித் தி ப்ரெக்னென்ட் லேடி அண்ட் தி நார்மல், அதாவது normal air hostess, and they compare the both the ladies and they'll reject, அதாவது அவங்கள டெர்மினேட் பண்ணிடுவாங்க அந்த ப்ரெக்னென்ட்டான ஏர் ஹோஸ்டஸை. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுன்னா, ஸோ அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் நீங்கள் அந்த நார்மல், அதாவது ப்ரெக்னென்ட் இல்லாத அந்த ஏர் ஹோஸ்டஸையும் யூ ஷுட் நாட் கம்பேர். ஸோ இது வந்து ஒரு அன்ரீசனபிள்னஸ். இப்படி நீங்கள் பண்ணுறதே வந்து உங்களோட அதிகாரத்தை தாண்டி வேறு நீங்கள் செயல் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு அல்ட்ரா வைரஸ் அண்ட் இட் இஸ் அன்ரீசனபிள்னஸ். நீங்கள் இதில் ஒரு ரீசனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லி, இது நீங்கள் பண்ணது வந்து இட் இஸ் அ வாய்ட் திங் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. ஸோ தேர் ஷுட் நாட் பி எனி அன்ரீசனபிள்னஸ். அதுக்கப்புறம் வந்து தேர் இஸ் ஒன் அனதர் கொஷின். ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு கிளாஸை கான்ஸ்டியூட் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த கொஷின் வரும்போது, எஸ் அஃப்கோர்ஸ், ஒரு பர்சன் நினச்சா தே கேன் கான்ஸ்டியூட் அ கிளாஸ். அதுதான் வந்து சிரஞ்சித் லால் ஏஆர் 1951 SC 41 இந்த கேஸ்லால் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தங்க வந்து ஒரு கிளாஸை கான்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து புத்திசம், ஜெயினிசம் இது எல்லாத்துலேயும் ஆரம்பத்தில் வந்து புத்தர், அதுக்கப்புறம் மகாவீர், ஸோ ஒன் பர்சன் ஹாவ் கான்ஸ்டியூட்டட் கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணம் விச் ஐ திங்க். அண்ட் இந்த ஆர்டிகல் 14 வந்து யாருக்கு அப்ளை ஆகும் பார்த்தீங்கன்னா, இட் அப்ளைஸ் டு போத் சிட்டிசன் அண்ட் நான் சிட்டிசன் பட் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் தி ஆர்டிகல் 14. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் யூ வாண்ட் டு லேர்ன் ஸோ மச் திங்ஸ் அப்படிங்கும்பொழுது கான்ஸ்டியூஷனில் இன்னும் நிறைய தெளிவான விளக்கங்கள் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட அக்னி யூடியூப் சேனலில் கேட்டுகிட்டே இருங்க.